அண்ணா வணக்கம். வணக்கங்க. ஏற்கனவே வந்து பெரிய பெரிய எச்சப்பெல்லாம் நிறைய வச்சிருந்தீங்க. வளர்ப்புக்கு ஒன்று பிரமாண்டமா வச்சிருந்தோம். எல்லாமே வித்துட்டீங்க, விற்பனை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து புதுசா ஒன்று பெரிய பெரிய சைஸ்ல வச்சிருக்கிறீங்க. இது என்ன விற்பனை எச்எஃப் எல்லாம் கொடுத்ததால விற்பனை முடிஞ்சதுன்னு விற்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் ஆசைக்கு நம்ம வச்சிருந்தோம். பிரம்மாண்டமா நம்ம கட்டுத்தரையில ஒரு மாடு பிரம்மாண்டமா இருக்கணுக்காக வச்சிருந்தோம். சரி, அப்புறம் பல பேர் அதை கேட்ட நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் அது கொடுத்துட்டு இடம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. நமக்கு அடுத்தது பாத்தீங்களா, நமக்கு எருமைக்கண்ணு ரொம்ப நாளா வளர்த்தணும்னு ஆசை. சரி, அதனால வந்து அதனால வந்து ஒரு காலக்கண்ணு வளர்த்தணும்னு ரொம்ப நாள் ஆசை. எருமையிலே காலக்கண்ணு. ஆமா, இப்ப நம்ம கொஞ்சம் பிரம்மாண்டமான சைஸுக்கு வளர்த்துறதுக்கு ஒரு காலக்கண்ணு பிடிச்சிருக்கோம். உங்களால இழுத்து பிடிக்க முடியல. இழுத்து பிடிக்க முடியல. இது என்னைக்கு பெரிய காலையாச்சுன்னு என்ன பண்ணும்போது தெரியல. அதனால அதுக்குள்ள பழக்கிடுவேன், செல்லமா பழக்கிடுவேன். நல்ல சைஸ், நல்ல உடம்புல இருக்கு. இதுக்கு வந்து எத்தனை வயசு இருக்குங்க? இதெல்லாம் ஒரு 10 மாசத்து கண்ணு இருக்கும். 10 மாச கண்ணு தான் இருக்கு. கண்ணு இருக்கும். 10 மாச கண்ணு தான் இருக்கும். ஆமா, ஆனா இப்பவே நல்லா ஜெய்சாண்டிக்கா இருக்கு. நல்ல உடம்புல பிரம்மாண்டமா இருக்கும். இது மட்டும் நம்ம வாங்கிட்டு கொண்டு வரக்குள்ளே ஒரு 10-20 பேர் கேட்டாங்க. 20 பேர் கேட்டாங்க. ஆமா, 10-20 பேருக்கு மேலதான் கேட்டு. நல்ல முக லட்சணம் எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. நல்ல மண்டை கொம்பு. இது இன்னும் ஒரு வருஷம் வளர்த்தன வைப்பா நம்ம கட்டுத்தருக்கு எத்தனை சோடு ஏத்தறன்னு பாருங்க. இப்ப இது எப்படி பிரீடிங் பர்பஸ்க்கோசரம் வளர்த்திட்டு இருக்கீங்களா? இல்ல பிரீடிங் பர்பஸ்க்கெல்லாம் இல்லைங்க. பிரம்மாண்டமா நம்ம கட்டுத்தரையில ஒரு எருமைக்காலை வளர்த்தணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு தகுந்த அமைப்புல கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, கிடைக்கல. இந்த தாட்டிக்கு தான் ரொம்ப நாள் கிடைச்சிருக்குது. நல்ல நெத்தி வெள்ளையோட இருக்கு. ஆமா, இது இன்னும் சின்ன வயசு தாங்க. 10 மாசம் தானே. 10 மாசம். இன்னும் ஒரு வருஷம் ஆன முற்பால, ஒரு வருஷம் 1.5 வயசு ஆன முற்பால இதோட தோட்டத்தை பாருங்க. நம்ம கட்டுத்தாரில பிரம்மாண்டத்தின் சைஸுக்கு வளர்த்துறேன். காசு பணம் கணக்கெல்லாம் இல்லை இதுக்கு. சரி, இருந்தாலும் நல்லா சைலேஜ் கொடுத்துட்டு நம்ம தீவனத்தை கொடுத்து நான் எப்படி கணக்கு பண்ணி வளர்த்துறேன். இது வந்து பெருசானோன்னு ஸ்டடி யூஸ்க்கு, அதாவது இனச்சேர்க்கை பண்ணைகளுக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்ரீத் டைமுக்கு போவோம். சரி, அப்படி போனாலும் போவோம். அது நம்ம சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாங்க. எப்படின்னு பார்த்துட்டு மொத்தத்துல அது எப்படின்னு சொல்லி மொத்தத்துல நம்ம பிரம்மாண்டமா வளர்த்தணும். நம்ம கட்டுறது எல்லாமே காங்கேயங்காலதான் ஒவ்வொரு தோட்டத்திலயும் வச்சிருப்பாங்க. கேரளாவில பாத்தீங்கன்னா யானை வளர்த்துவாங்க, எருமை வளர்த்துவாங்க. கேரளாவில யானை வளர்த்துவாங்க, எருமைக்காலை அதாட்டமே பிரம்மாண்டமா வளர்த்துவாங்க. அதாவது நம்ம ரொம்ப நாளா எருமைக்காலை வளர்த்தணும்னு ஆசை. இது நல்ல குவாலிட்டியில, நல்ல வெயிட், உடம்பு வெயிட்ல, கால் ஊக்கமெல்லாம் பாருங்க. அப்படி ஜம்முன்னு இருக்கு. ஜம்முன்னு இருக்கும். இப்ப நம்ம இது வாங்கி இருக்கிறோம். இது இந்த மாதிரி தான் இதை உருவாக்குறது நம்ம கையில இருக்குது. நம்ம கையில தான் இருக்கு. சரி, சரி. இப்போ மாசம் ஒரு வீடியோ அதை வச்சு இறக்கிடலாம். மாசம் வீடியோ இறக்குறமா இல்லையா? இனி வந்து எனக்கு வீட்டுல பொழுதுபோக்கு என்ன மாதிரி இதுதான். இதை உருவாக்குறதா என்னோட பொழுதுபோக்கு. வீட்டுல டைம் பாஸ் பண்றதுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த மாடு பேர் என்ன பேர் வச்சிருக்கீங்க? இன்னும் வைக்கிறேன். இந்த நல்ல யோசனை பண்ணி இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு. சரி, சரி. நல்ல பேரா வச்சு வைக்கலாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எச்எப் கண்ணு வச்சிருக்க மேல பாத்துக்கிட்டே இருந்தோம். அது கொடுத்த காட்டி ஒரு மனசு சரியில்லை. கட்டுதாரியே ஃப்ரீயா இருக்கு. சரி, அடுத்த கான்செப்ட் கடவுளா பார்த்து அடுத்து மூஞ்சி டெரரா நல்லா இதா இருக்கும். நல்ல லட்சணமா இருக்கும். நல்ல பெருமட்டையில நல்லா மாட்டியா இருக்கும். நல்ல கைப்பழக்கம் கூட. கைப்பழக்கம் இருக்குது. நல்ல கால் ஊக்கத்துல நல்லா ஹெவி சைஸ்ல வரும். வைக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் பண்ணி எருமையாக்குறேன். கூடி சீக்கிரம் நம்ம கிட்ட அடுத்தது எருமைக்காலை பிரம்மாண்டமா வச்சிருக்காருன்னு ஒரு பேர் எடுக்கணும். சரி, ஓகே. நாட்டு மாட்டு காலை இப்போ ரீசெண்டா ஒண்ணு போச்சு தெரியுங்களா? 1.5 கோடியா 2.5 கோடியா? அந்த அளவுக்கெல்லாம் வராதுங்க. ஏதோ ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு வித்தா சந்தோஷம். காசுக்கு அந்த அளவுக்கு ஜெய்சாண்டிக்கே பெருசா கொண்டாந்துருவீங்களான்னு கேக்குறேன். அந்த அளவுக்குன்னா அவன் பாலு, ஆப்பிள், பாதாம், பிஸ்டன் போடுறான். இங்க நமக்கே அது கிடைக்கிறது இல்ல. இதுக்கு எங்க போய் நம்ம போடுறது? சரி, சரி. அதனால நம்ம அந்த அளவுக்குல ரொம்ப பெருசா ஆசைப்பட வேண்டாம். சரி, நம்ம தகுதிக்கு தகுந்த ஆசைக்கு வளர்த்துவோம். நல்ல வால் வெள்ளை வேற, நெத்தி வால் வெள்ளைங்களா பிரம்மாண்டமா வளர்த்து ஹெவி சைஸ்ல வந்து ஒரு டன் 1.5 டன்னுக்கு மேல இருக்கிற வேரி வளர்த்திடும். வெயிட் ஏத்திடலாம். வெயிட் ஏத்துறேன். வெயிட்டுமே ஏத்திடலாம். நல்லா செமையா வரும். சரி, இது அடுத்த டார்கெட் நம்ம பண்ணதுல இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதைத்தான் வளர்த்தலாம்னு ஐடியா பண்ணிருக்கிறோம். சரி, சரி. மாடு வளர்த்தியாச்சு. பிரம்மாண்டமான சைஸ்ல மாடு வளர்த்தி வித்தாச்சு. அது வளர்த்தி வித்து நம்மளும் அது போயிருச்சேன்னு மனசு விட்டு அழுது எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது ஆசைக்கு இது வளர்த்துருக்கோம். இது வளர்த்தலாம். சரி, ஓகே.